ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 14 முதல் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் தனது 3ஆம் வீடான மீனத்தில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. ராசிநாதனை குரு பார்க்கிறார். அப்போது இந்த ராசியை குரு பார்க்கிறார். ராசியை குரு பார்த்து ராசிநாதன் 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கும்பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. சாதிக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நடக்க பெறாமல் இருந்த, அதாவது முடிவுக்கு வராமல் இருந்த, தடைபட்டிருந்த காரியங்கள் செயல்கள் இப்போ எல்லாம் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது மட்டுமல்ல, ராசி அதிபதியும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார் குரு பார்வையில். இப்போ நீங்கள் எடுக்கிற வேலைகள் மலமளமளன்னு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். சூப்பராக இருக்கும். அதுவும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர அற்புதமான நேரம். இந்த மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசியை குரு பார்க்குறாரு அப்படின்னாலே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். எதை கொடுத்தாலும் சாதிச்சிருவீங்க. ஏற்கனவே நீங்கள் உழைப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அப்படி நல்லா உழைக்கக்கூடிய மனிதர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் குரு பார்வையில் ராசியும் ராசிநாதனும் இருக்கிறார் என்று சொன்னால் வெற்றி கொடி கட்டக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் ராகு இருப்பது சரிதானா அப்படின்னா 2ல் ராகு இருக்கார். அதாவது ராகு இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். அதே நேரத்தில் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் ஜாக்கிரதையாக பேசணுங்க. அது வழக்கறிஞர், ஆசிரியர், ஜோதிடர், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மகர ராசி என்பவர்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும். குடும்பத்தில் நல்ல பண வரவு இருந்த போதிலும், பொருள் வரவு இருந்த போதிலும், குடும்ப மேன்மை இருந்த போதிலும், குடும்ப உறுப்பினர்கள் மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டைக்கு வருவாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் உள்பட நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, குதூகலமாக இருப்பீங்க. 7ல் குரு இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு.
பாருங்கள், சுக்கிரனே வந்து உங்களுக்கு 11ல் இருக்கார். அப்போது பெண்களால் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அற்புதமான ஆதாயமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். அது மட்டுமா, குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது. இந்த 4க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் சனி பார்வையில் இருக்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். அது 12ஆம் இடத்துல 4 இருக்கார், சனி பார்வையில் இருக்கார்னு சொன்னால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படி ஒரு கண்டிஷன், தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். 5ஆம் இடம் அப்படின்னும் போது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். ஒன்று அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகள் மூலமாக கூட வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மற்றபடி இந்த ராசியில், மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களாகட்டும் ஆண்மகன்களுக்கு எல்லாருக்குமே, பையன் பொண்ணு 2 பேருக்கும் திருமணம் ஆகலையே, திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவங்களுக்கு வக்காலத்து வாங்குகிறேன், அவங்களுக்கு ஷூரிட்டி போடுறேன், சைன் பண்ணுறேன், அவங்களுக்காக எதையும் செய்ய, அந்த வேலையே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே 8 12ல் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு போகக்கூடிய நேர விரயம், பண விரயம் ஆகக்கூடிய நிலை உங்களுக்காக ஆகலாம், இல்லை மற்றவங்களுக்காகவாது ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதையும் தாண்டி 9ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தையுடைய தொழில் பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், அரவணைச்சு போகணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்ஸ், இப்படி புதனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம், அரசு வங்கிகளில் பணியாற்றுபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். ஆனால் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப மன உளைச்சல் இருக்கும், லாபத்தை எதிர்நோக்கி தான் எந்த தொழிலையும் நம்ம பண்ணுவீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வாரம் மன உளைச்சலும், வெற்றியாக வேலை பார்த்த ஒரு நிலை தான் ஏற்படும். ஆனால் காசு பணத்தில்
ஒரு திருப்தி இருக்காது, செலவினங்கள் அதிகமாக இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஓம் அமிர்த ராகவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ஐயப்பனை போற்றுங்கள். ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். அதே நேரத்தில் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க. இந்த தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், நல்ல சம்பாத்தியம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.